இந்த தேன்கனி கோட்டையில இருந்து சென்னைக்கு வரணும்னா ஒரு 100 பேர் வர்றதுக்கு செலவு எவ்வளவு ஆகும்? ஒரு பேருந்துக்கு 70,000 ரூபாய். அத வர்ற 60 பேருக்கு சாப்பாடு, 3 வேளை கட்டி சோறு கட்டணும். இதையெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்கு இங்கு அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் தான் இந்த மண்ணின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக களம் கொண்டார்களை தவிர எந்த ரசிகர்களும் களங்காணவில்லை, எந்த கதாநாயகனும் களங்காணவில்லை. ஆனால் இந்த உண்மையை உடைத்து பேசுகின்ற போது பல பேருக்கு ஆத்திரம் பொங்குது. இன்றைக்கு கூட பள்ளி மாணவிகளை இட்டு நமக்கு பதில் சொல்லுகிறார்கள். பாவம், நாங்கள் தற்கூரி என்று எங்களை சொல்லுகின்ற அந்த தற்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வரலாற்றை வேல்முருகன் டி என்கிற என்னுடைய பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறேன். கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தற்கூரிகளே தெரிந்து கொள்ளுங்கள், படித்து புரிந்து கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு கேட்கிறார்கள் தற்கூரிகளும் தருதலைகளும், வேல்முருகன் யார்? வேல்முருகன் யார்? நீங்கள் எல்லாம் சினிமாவில் கட்டிப்பிடித்து ஆட்டம் போட்ட போது, அரைகுறை ஆடையோடு ஆடிக்கொண்டிருந்த போது, தமிழர் விடுதலைக்காக களங்கண்ட தமிழ்நாடு விடுதலை படையில் பணியாற்றியவர் வேல்முருகன். இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கின்ற உறவுகளும் அல்லது தற்கூரிகளும் தெரிந்து பார்த்து கேட்டுவிட்டு நேரடியாக வாருங்கள். நான் ஒருத்தர் கூப்பிட நேரம் வாயா 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறேன். என் தமிழ்ச்சமூகம் எந்த அளவுக்கு சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, சினிமா துறை எவ்வளவு சீரழிவு இருக்கிறது, சின்னத்துறை எவ்வளவு சீரழிவில் இருக்கிறது, டிக்டாக் என்ற பெயரில் எவ்வளவு சீரழிவு இருக்கிறது. நாங்க நேரடியா பேசுவோம், விவாதிக்கும். அதை விட்டுட்டு இவங்கத்தான் மாணவர்களை என்கரேஜ் பண்றாங்களா, இவங்கதான் பரிசு கொடுக்கறாங்களா? தமிழ்நாட்டில் சாதாரண பாலா என்கிற ஒரு நடிகன், துணை நடிகன், கதாநாயகன் அல்ல, சம்பாதித்த பணத்தை முழுவதும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கிறான், வீடு கட்டி கொடுக்கிறான், பீஸ் கட்டி கொடுக்கிறான். ஷூட்டிங் நடத்துறதில்லை, ஷோ நடத்துறதில்லை. அகலம் பவுண்டேஷன் ஷோ நடத்துறதில்லை, ஷூட்டிங் நடத்துறதில்லை. லாரன்ஸ் சம்பாதித்த பணத்தை எத்தனை மில்லியன்கள் எத்தனை ஆசிரியர்கள் செய்கிறார்கள், ஷூட்டிங் நடத்துவதில்லை, ஷோ நடத்துவதில்லை. அரசியலுக்கு வாங்க, மக்களோட இல்ல, மக்கள் பிரச்சனைகளுக்காக கலங்காங்க. என் வாழ்க்கை வரலாறுகளை 55 வயதாக எனக்கு 45 ஆண்டு வாழ்ந்த மண்ணுக்காக போராடி இருக்கிறேன். இந்த மக்களுக்காக களத்தில்